வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். டெர்மினல் 1, 2, 3 வரைக்கும் வந்து இந்த ட்ரெயின் போகும். இப்போ வந்து நம்ம இருக்கிற வந்து டெர்மினல் 1. டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயின் எடுத்தாலுமே வந்து இந்த வியூ வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இதை பார்க்கும்போது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகலை. ஹாய் அண்ட் ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன கண்ட்ரின்னு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்லேருந்து நான் சங்காய் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து வந்து நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அது என்ன கண்ட்ரிங்கிறத வந்து சஸ்பென்ஸு. ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரி ட்ராவல் பண்ண போகிறோன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து நைட்டு வந்து 10:20க்கு வந்து என்னோடய ஃப்ளைட் இருந்தது. லுஃப்தான்சாவில் தான் வந்தேன். சிங்கப்பூர் ரீச் ஆகும்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் 4:30. ஜெர்மனிக்கும் சிங்கப்பூருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஹவர்ஸ் டைம் பீரியட், 6 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 ஹவர் வந்து பேக்கில் இருக்கும். இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 டெர்மினல் இருக்குது. அவ்வளோ பெருசு. ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 டெர்மினல் இருக்கும். அதுவே வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 4 டெர்மினல் வச்சு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கே வந்து ட்ரெயின் ஆர் பஸ் எடுத்து தான் வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கும். இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டைம் இருக்குங்க நம்மளோட நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. அது வரைக்கும் வந்து நம்ம இந்த சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து இங்கே எப்படி வந்தோங்கிறத வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போ ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து தான் வந்து நமக்கு சிங்கப்பூருக்கு வந்து ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக வந்து 10:20க்கு வந்து ஃப்ளைட்டு. பட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து டிலே ஆகி தான் எடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து நைட்டு 11லேருந்து மார்னிங் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித ஒரு ஆப்ரேஷன்ஸும் நடக்காது அங்கே. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது, லேண்டிங்கு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இன்கேஸ் வந்து 11 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா வந்து ஃப்ளைட் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. பட் எப்படியோ வந்து கொஞ்சம் டிலேயோட 11 o'clock முன்னாடியே வந்து நம்ம ஃப்ளைட்டை வந்து எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், போயிங்கோட 747 ஏர்க்ராஃப்ட் பக்கத்தில் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு. நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் டு பெங்களூர் ட்ராவல் பண்ண வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இந்த ஏர்க்ராஃப்டில் தான் வந்து நான் ட்ராவல் பண்ணுது. இந்த ஃப்ளைட் தாங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து அப்பர் டெக்கும் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு. பட் வந்து நான் இப்போ ப்ரீமியமில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ வந்து சங்காய் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா வந்து டெர்மினல் 4க்கு போகணும். அந்த டெர்மினல் 4க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸில் தான் போகணும் டெர்மினல் 4க்கு. ஆனால் அந்த பஸ்ஸு வந்து டெர்மினல் 3ல தான் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் 3 போகலாம். ஸ்கை ட்ரெயின் போட்டிருக்கு. ஸ்கை ட்ரெயின் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து வரி இல்லா கடைன்னு போட்டிருக்காங்க.
நீங்க சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இடத்துல வந்து தமிழ் லெட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வருக, அப்புறம் வந்து அரைவேலுக்கு வந்து ஆ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து மாறும் இடம் அந்த மாரி வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா நல்லா சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து இங்க உள்ள ஸ்டாஃப் ஈவன் வந்து நீங்க செக் இன் கவுண்டரு அந்த மாரி வந்து எங்க போனாலுமே வந்து அங்கேயுமே வந்து நெறையா தமிழ் பேசுறவங்கலாம் இருக்காங்க. இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜுவல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் அங்கே பார்க்க போகிறோம். இந்த ஜுவல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டுலே வந்து டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அது. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஸோ அந்த கம்ப்ளீட் அந்த ஜுவல்லே பார்த்திங்கன்னா வந்து சுற்றிலும் வந்து நேச்சுரல் டெரஸ்ட் ஃபாரஸ்ட்டும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியூ ஹவர்ஸில் வந்து எவ்வளோ பார்க்க முடியுமோ வந்து அதையும் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஜுவல் பார்க்க தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூரில் இருக்கிற சங்கி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 1ல் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபவுண்டனு. இங்கே பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏதோ வந்து ஒரு அடர்ந்த காடு மாதிரியே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கீழேயும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நிறையா லெவல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவலு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல், லெவல் 2 அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ இருக்கிற வந்து லெவல் 2. இப்போ வந்து நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. செம பிரம்மாண்டமாக இருக்கு, பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கு. இது தண்ணி வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுலாம் தெரியல. ஸோ இதை சுற்றிலும் பாருங்களேன் வந்து எவ்வளோ க்ரீனியாக வந்து மரம்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே வந்து நேச்சுரலு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் பார்த்தோம். அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறதே வந்து அந்த சாரல் வந்து அடிக்குது இவ்வளோ தூரத்துக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. வந்து ஸ்கை ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டெர்மினல் 1, 2, 3 வரைக்கும் வந்து இந்த ட்ரெயின் போகும். இப்போ வந்து நம்ம இருக்கிற வந்து டெர்மினல் 1. டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயின் எடுத்தாலுமே வந்து இந்த வியூ வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஜுவல்லோட டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். டாப் ஃப்ளோரில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் வியூ சரியாக தெரியல. இந்த ஜுவல்ல பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. கேனோபி பார்க் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து டிஸ்கவரி ஸ்லைட்ஸ், ஃபாகி பவுல்ஸ், அப்புறம் வந்து டோப்பியாரி வாக் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. ஹெட்ஜ் மேஸு, மிரர் மேஸு, வாக்கிங் நட்டு, பவுன்சிங் நட்டுன்னு எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பண்டில் டீல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டீல்ஸ் இருக்குது. நமக்கு வேணுங்கிறத வந்து எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் டிக்கெட் சூஸ் பண்ணி இந்த மிஷின்லேயுமே வாங்கிக்கலாம். இந்த மிஷின்லேயே வாங்கிக்கலாம்.
இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகலை. ஏதோ வந்து ஒரு பார்க்கு இல்லை வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இவ்வளோ மரங்கள் வச்சு இத்தனையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதையுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எதுவுமே வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலோ கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளவரு, நேச்சுரல் ட்ரீ, நேச்சுரல் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு ஒர்த்த விசிட் பிளேஸு. நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு டிரான்சிட் இருந்தாலும் சரி, இல்லை சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்தாலும் சரி, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ ரொம்பவே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஜுவல் பார்த்துட்டு இங்கேருந்து வந்து பஸ்ஸில் டெர்மினல் 4 வந்து போய்கிட்டு இருக்கோங்க. டெர்மினல் 4 இருந்தால் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகிறதுக்கான ஃப்ளைட் இருக்குது. அங்கே போய் தான் வந்து நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ஏற போகிறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எந்த கண்ட்ரி போகிறோங்கிறத வந்து உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறேன். அதாவது வந்து நம்ம தமிழுக்கும் வந்து அந்த கண்ட்ரிக்கும் வந்து ரொம்பவே வந்து நிறையா ஒற்றுமைகள், அது வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து நிறையா பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நான் 12 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டயர்டாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் கண்ட்ரி போயிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்தான் வந்து நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளோடது வந்து G9 கேட் நம்பரு. நாம் வந்தாச்சு, இங்கே தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஏர்லைன் பார்த்திங்கன்னா வந்து ஜெட்ஸ்டார். நம்ம ரீச் ஆகிறதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். 1.5 to 2 ஹவர்ஸ் ஆகும். And passengers seated at rows 1, 12 and 13 to board through gate G8 now. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:45 ஆகிடுச்சு. ஸ்டில் வந்து சிங்கப்பூரில் பாருங்கள் இன்னுமே வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஒரு 4:30 மணி 5 மணி மாதிரி தான் இருக்குது. இப்போ போகிறது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஃப்ளைட்டு. அங்கே இருக்குது பாருங்கள் ஜெட்ஸ்டாரு. ஸோ லைனில் நிற்கிறாங்க எல்லோரும், நம்மளும் அப்படியே போய் நிற்கலாம். இப்போ நான் ஃப்ளைட் ஏறிட்டேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 7:40 ஆகுது ஈவினிங்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு வந்து நான் ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு டே. பிகாஸ் வந்து ஒரு 15 ஹவர்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ராவல் பண்ணது போக வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஜெட்லாகும் இருக்கும். ஏன்னா வந்து ஜெர்மனிக்கும் சிங்கப்பூருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு புது சீரீஸ், ஒரு புது கண்ட்ரியாக இருக்க போகுது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வந்து வெயிட் பண்ணுங்கள். until then stay tuned. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until then see you all, take care everyone, bye.